அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு கதையை இன்னைக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். அதுக்கு காரணமும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நகரத்துல 4 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்சாங்க. அதாவது பள்ளி இறுதி தேர்வு எழுதி முடிச்சு எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த 4 நண்பர்களும் ஆசைப்பட்டாங்க. அப்பெல்லாம் பணம் அதிகமாக கிடைக்காது. ஆளுக்கு 20 ரூபா போட்டு 80 ரூபா ஆச்சு. எடுத்துக்கிட்டு அந்த ஊர்லேயே இருந்த ஒரு ஃபேமஸ் ஹோட்டல், அதுக்கு 4 நண்பர்களும் போனாங்க. போயிட்டு காலை உணவு விரும்பினதை ஆர்டர் பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணது ஒரு வெயிட்டர். அவர் இந்த மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவருக்கும் சந்தோஷம். ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது தொத்திக்கும் ஒருத்தவங்க ரொம்ப ஈஸியாக. அதனால தான் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாணவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1டா, நாம் இன்னும் ஒரு 35 வருஷம் கழித்து எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கணும். இதே மாதிரி இதே ஹோட்டலில் 35 வருஷம் கழித்து ஏப்ரல் 1ஆம் தேதி மீட் பண்ணுவோம். பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஷியர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆனால் ஒரு கண்டிஷன், கடைசியாக வர்ற நண்பன் 4வது நண்பன் எல்லாருடைய சாப்பாட்டு காசும் கொடுக்கணும். ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா, கண்டிப்பாக செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக பிரிஞ்சு போனாங்க. காலம் ஓடிச்சுங்க. 35 வருஷம் ஆயிடுச்சு. அதே ஏப்ரல் 1. இவங்க இந்த 35 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்க இல்லைங்களா, அந்த ஹோட்டலு இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஆகி போச்சு. இவங்களுக்கு யார் சர்வீஸ் பண்ணாரோ அவர் தான் அந்த ஹோட்டல் முதலாளி. இப்போ 35 வருஷம் ஆயிடுச்சுங்க. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு இம்போர்ட்டட் கார் வந்து நிற்கிது. முதல் நண்பர் இறங்குறார். அதிலிருந்து அவர் போய் அந்த ஹோட்டல் முதலாளி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போகிறார். அந்த ஹோட்டல் முதலாளி அவர் ஏற்கனவே அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணார் இல்லையா, அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த முதல்ல வந்தான் இல்லையா, அவன் ஒரு 10 நகை கடைக்கு ஓனருங்க. அவனை அவர் ரிசீவ் பண்ணார், உட்கார வச்சார். உட்கார வச்சுட்டு, தம்பி என்ன ஞாபகம் இருக்கான்னாரு. நல்லா ஞாபகம் இருக்குண்ணே, நான் தான்ப்பா இந்த ஹோட்டல் ஓனர், இப்போ உன் நண்பர்கள்லாம் வந்துடுவாங்க, உட்காரு, வெயிட் பண்ணு அப்படின்னார். கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த நண்பன் வரான். அவன் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர். நல்லா தொப்பையும் தொந்தியுமா வழுக்க தலையாகி ஒரு ஏஜ் பிரிங்ஸ் இன் சர்டன் சேஞ்சஸ் இல்லையா, அந்த மாதிரி சேஞ்சஸோடு வந்தான். நண்பனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக 2 பேரும் உட்காந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து 3வது நண்பனும் வந்துட்டான். 3வது நண்பன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கான், தொழிற்சாலை அதிபர். அவனும் பயங்கர பணம். 3 பேரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடாறாங்க, ஜாலியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி. ஆனால் 4வது நண்பன் வரவே இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர கோபம். என்னடா இது, நாம் எல்லாருமே 35 வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம், பங்க்சுவலாக வர்றது இல்லையா அப்படின்னாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் வந்தார். வந்து, சார் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, உங்கள் 4வது நண்பர் ஃபோன் பண்ணார், அவர் கொஞ்சம் நிறையா வேலையாக இருக்கார், அதனால் வர முடியல, அவரால் டைமுக்கு லேட் ஆகிறதுக்கு சாரி சொல்ல சொன்னார் அப்படின்ன உடனே இவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது கொடுக்குறாங்க. அவர் ஹோட்டல் ஓனர் வந்து ஹோட்டல் க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டார். இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அவங்க ஹோட்டலில் சர்வீஸ். அன்னைக்கு அவ்வளோ பேரும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லஞ்ச் டைமுக்கு அந்த நண்பர் வரல, 4வது நண்பர். இவன் நேராக ஹோட்டல் ஓனர் வந்தார். சார், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வேலையில் மாட்டிக்கிட்டு இருக்கார் அவங்க நண்பர், அதனால் அவரால் இன்னும் வர முடியல, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் லஞ்ச் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இவங்களும் அவனை திட்டிக்கிட்டே
சாப்பிட்டாங்க. ஆனா சந்தோஷமா பழைய கதை, புதிய கதை எல்லாத்தையும் பேசி ஹோட்டல் முழுக்க சிரிப்பு மயமா இருக்குங்க. 8 மணி வரைக்கும், நைட்டு 8 மணி வரைக்கும் இதே நிலைமை தொடருது. நண்பர்கள் கடைசியா கிளம்ப போறாங்க. எல்லாரும் இந்த நண்பன் மேல கோபம். ஆனா ஹோட்டல் ஓனர் சொல்லிட்டார். அவர் கடைசியா லேட்டா வர்றதால பில் முழுக்க அவர் குடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னாரு. இவங்க கிளம்புற நேரம் பார்த்து ஒரு அரசாங்க கார் நிக்குது. அதுலேருந்து ஒரு பையன் இறங்கி வரான். ஒரு இளைஞன். அவனை பார்த்தா அப்படியே அந்த 4வது நண்பன் மாதிரியே இருக்கான். இவங்கள பார்த்து சிரிச்ச முகத்தோட ஓடியாரான். எல்லாரையும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றான். நீ யார் தம்பி அப்படின்னாரு. உங்க நண்பர் இருந்தாரு, அவருடைய மகன் நான். எங்க அப்பா ஒரு ஆசிரியரா இருந்து ரிட்டயர் ஆயிட்டாரு. அவர் இந்த நாளை பத்தி ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு ஏப்ரல் 1 அன்னைக்கும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா 3 மாசத்துக்கு முன்ன இறந்துட்டாரு. நான் அவருடைய வளர்ப்பு. இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நான். அதனால எங்க அப்பா அவர் சாகிறதுக்கு முன்னால என்கிட்ட சொன்னது, நீ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கவனிச்சுக்கணும். ஆனா தாமதமா போ. ஏன்னா 35 வருஷம் கழிச்சு நண்பர்கள் மீட் பண்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய சாவு செய்தி தெரிஞ்சதுன்னா அந்த மகிழ்ச்சியெல்லாம் போயிடும். அவங்க நண்பர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். கடைசியா நீ நைட்டு போய் அவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னாங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய முறை எப்பன்னு நமக்கு தெரியாது. எப்போ இந்த பயாலஜிக்கல் டெத் நமக்கு ஏற்படும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது, கணிக்க முடியாது. அதனால நட்பை அப்பப்போ புதுப்பிச்சுக்குங்க. நண்பர்களை அப்பப்போ சந்திச்சுக்குங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பா பேசிக்குங்க. வருஷம் ஒரு தடவை மீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ மீட் பண்ணுங்க. ஜூம் காலில் இல்லைங்க, ஃபிசிக்கலாக மீட் பண்ணுங்க. மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு கோப்பை தேநீர், அது மாதிரி சுகமானது எதுவுமே கிடையாது. நட்பை மறந்துடாதீங்க, நண்பர்களை மறந்துடாதீங்க. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. வாழ்க வளமுடன்.